உங்கள் எல்லோரையும் சரண் விலாக்ஸ் வீடியோ சேனலுக்கு உங்களுடைய அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய தினம் நாங்கள் உங்கள் பார்க்க இருக்கின்றது யாழ்ப்பாணத்தில் அமைந்திருக்கும் வீரபத்திர பெருமானுடைய கோவிலில் ஒரு அழகான ஒரு தாமரை தொட்டி ஒன்று நாங்கள் செய்திருக்கிறோம். அதைத்தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு காட்சி வழங்குவதற்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கின்றேன். இதை நான் இந்த பொற்சை குருநகரில் வாங்கினேன். குருநகரில் இந்த ஒரு பொற்சை வாங்கி இந்த அழகான பொற்சை ஒன்று வேண்டி இந்த கோயிலில் வைக்கணுமென்று நிறைய நாள் ஆசையாக இருந்தது. அதே போல் இந்த பொற்சை வேண்டி இதுக்குள்ள தாமரையும் விட்டு தாமரையும் மற்றது அல்லியும் விட்டிருக்கிற இந்த அழகான இதை கண்டுகளியுங்கள். இது நான் உங்களுக்கு எல்லோருக்கும் இந்த காட்சியை வழங்குவதில் மிக சந்தோஷப்படுகிறேன். இதே போல் நீங்களும் உங்களுடைய வீடுகளில் அலங்கரித்து கொள்ளலாம். இதே மாதிரி ஒரு தாமரை தொட்டியை வேண்டி இதில் அழகான பூக்கண்டு இந்த தாமரையை வளர்ப்பதன் மூலம் நீங்களும் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குண்டு. பார்த்தீங்களா, இதே போல் உங்களோட வீடுகளிலே நீங்கள் வேண்டி வளர்க்கணுமெண்டா இந்த குருநாகல் அந்த கொழும்பு போயிட்டு வராக்க அந்த இடத்துல இப்படி ஒரு தாமரை தொட்டியை வேண்டி இப்போ நீங்கள் கடைகளில் வேண்டலாம். இந்த தாமரை அதில் வேண்டி மற்றது நுழம்பின்ற தாக்கம் இல்லாமல் நாம் சில மீன்களையும் விட்டுருக்கிறோம். அந்த வழியாக நுழம்பு பெருக்கம் பெறாது. அதே போல் நீங்களும் உங்கள் வீடுகளில் இது மாதிரி ஒன்று செய்து கொள்ளலாம். இந்த மீன் தொட்டி அழகாக இருக்கும். இது யாழ்ப்பாணத்தில் வீரபத்திர கோயிலுடைய அழகுக்காகவும் நாங்கள் இதை செய்திருக்கிறோம். அதே போல் உங்கள் அனைவரைக்கும் இப்படி கேட்டுக்கொள்கிறோம். நீங்களும் உங்களோட வீடுகளில் இப்படி இதே போல் ஒன்று செய்து கொள்ளலாம். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா. உள்ளுக்கு மீன் எல்லாம் இருக்குது. இது ஒரு பெரிய தாமரைக்குளம் போல் உங்களை எல்லாருக்குமே பிடிச்ச இடம் தாமரைக்குளம் தான். அதே போல் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு தாமரை குளத்தையே நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். இதே போல் நீங்களும் உங்களை வீடுகளில் செய்யணும்னு விரும்பினால் இப்படி செய்து கொள்ளலாம். இவ்வளோ அழகாக இருக்குன்றது பொழுதுபோக்காயும் இருக்கும்.